ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரைம் கட்ஸ். திண்டுக்கல் மாவட்டம் வேடஞ்சந்தூர் பக்கத்தில் இருக்க பூத்தாம்பட்டி கிராமத்தை சேர்ந்தவர் ராஜசேகர். இவருக்கு 40 வயசாகுது. இவர் பந்தல் அமைக்கக்கூடிய வேலைகளை செஞ்சு தன்னோட குடும்பத்தை காப்பாற்றிக்கிட்டு வர்றாரு. 10 வருஷத்துக்கு முன்னாடி குஜிலியம்பாறை பக்கத்தில் இருக்க அரண்மனையூர் சேர்ந்த தேவி அப்படிங்கிறவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. மனைவியோட வயசு இப்போ 35 ஆகுது. கல்யாணத்துக்கு அப்புறம் இவங்களோட வாழ்க்கை ரொம்பவே சந்தோஷமா போக ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமா ஒரு வருஷ இடைவெளியில 3 பசங்க இவங்களுக்கு பிறக்கிறாங்க. தேவி ஊர்ல வேலை செஞ்சுக்கிட்டு குடும்பத்தை பார்த்துட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் ராஜசேகர் பந்தல் அமைக்கக்கூடிய வேலைகளுக்காக பக்கத்து ஊருக்கெல்லாம் போக ஆரம்பிக்கிறாரு. ஒரு முறை மாத்தினிப்பட்டி அப்படிங்கிற கிராமத்துக்கு பந்தல் அமைக்க போறப்ப தான் ராஜசேகருக்கு சரோஜா அப்படிங்கிற லேடி பழக்கமாகறாங்க. இவங்களுக்கு கணவர் இல்லை, சில வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டாரு. தனியாக தான் அந்த கிராமத்தில் வாழ்ந்துட்டு வர்றாங்க. ராஜசேகர் பந்தல் போட போன வீட்டுக்கு பக்கத்தில் தான் இவங்களோட வீடு இருந்திருக்கு. முதல்ல சும்மா பார்த்து பேசின ராஜசேகர் சரோஜா பற்றி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறமா வேலை விஷயமா அந்த ஊருக்கு போனால் இவங்களை பார்க்காம அவர் வரமாட்டாரு. கணவரை இழந்த சரோஜாவுக்கு ராஜசேகர் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிக்குது. நம்மளும் எவ்வளோ நாள் தான் தனியாக இருக்குது அப்படின்னு நினச்சி இவங்க ராஜசேகர் கிட்ட ரொம்ப க்ளோஸாக பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ராஜசேகருக்கும் சரோஜாவோட அப்ரோச் ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை பார்த்த இவரும் அவங்க கூட ஒரு இல்லீகலான ரிலேஷன்ஷிப்பை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. 2 பேருமா ஃபோனில் காண்டாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா சரோஜாவோட வீட்டுக்கு ஒய்ஃப்க்கு தெரியாமல் போகிற ராஜசேகர் அவங்க கூட உறவு வச்சுக்கவும் ஆரம்பிக்கிறாரு. அடிக்கடி தன்னோட ஒய்ஃப் கிட்ட வெளியூரில் ஃபங்க்ஷன் இருக்குது, அதை இதுன்னு எதையாவது ஒரு காரணத்தை சொல்லிட்டு நைட் டைமில் கூட சரோஜா கூட அவங்க வீட்டில் தங்கவும் ஆரம்பிச்சிருக்காரு. ஆரம்பத்தில் தேவி தன்னோட கணவர் வேலைக்காக தான் போகிறாரு அப்படின்னு நினச்சி குழந்தைகளை பார்த்துக்கிட்டு அவங்க ஊரில் இருந்திருக்காங்க. ஆனால் கணவர் வேலை இருக்கதா சொல்லிட்டு போனாலுமே எப்பவும் போல் எவ்வளோ காசு வீட்டுக்கு கொடுக்குறாரோ ஸோ அதே அளவுக்கு வருமானம் மட்டும்தான் வருது. அடிக்கடி அவர் வேலைக்கு போனாலுமே ஸோ வரக்கூடிய வருமானம் அப்படின்றது அதிகமாக தானே வரணும். அதை பற்றி இவங்க கேட்டதுக்கு அவர் ஏதாவது ஒரு சில காரணங்களை சொல்லி தொடர்ந்து சமாளிச்சுக்கிட்டே இருந்திருக்காரு. தன்னோட கணவர்கிட்ட தேவி நிறைய மாற்றங்களை பார்க்குறாங்க. அடிக்கடி அவருக்கு ஃபோன் வருது. ஃபோன் வந்ததுக்கப்புறமா தனியாக போய் பேசுகிறாரு. நம்மளை பற்றியோ நம்மளோட பசங்களை பற்றியோ பெருசாக அவர் இப்போது கண்டுக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்லி அவங்களோட அம்மா கிட்ட இது எல்லாத்தையுமே சொல்லி புலம்பவும் செஞ்சுருக்காங்க. சரோஜா மேலே இருந்த காம ஆசையில் அவரோட சேட்டைகளும் தொடர்ந்துருக்கு. தப்பு ரொம்ப நாளைக்கு மூடி வைக்கவே முடியாது இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் ராஜசேகர் சரோஜா கூட உல்லாசமாக இருக்கிறது தேவிக்கு தெரிய வருது. மாத்தினிப்பட்டியில் இருக்க தெரிஞ்சவங்க, உன்னோட கணவர் அடிக்கடி இங்கே ஒரு பொண்ணு வீட்டில் தங்கி அவ கூட குடும்பம் நடத்துகிறாரு அப்படின்னு சொன்னதை கேட்ட தேவிக்கு ஒரு நிமிஷம் அதை நம்பவே முடியல. நம்மளோட கணவர் இந்த மாதிரி நமக்கு துரோகம் செஞ்சுருக்க மாட்டாரு அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு நினைக்கிறாங்க. ஸோ இது உண்மையானு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கணவர்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி எதுவுமே அவங்க காட்டிக்கவே இல்லை. ராஜசேகர் எப்பவும் போல் தன்னோட ஒய்ஃப் கிட்ட எனக்கு இன்னைக்கு நைட்டில் பந்தல் அமைக்கக்கூடிய வேலைகள்லாம் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலேருந்து கிளம்பி நேராக சரோஜா வீட்டுக்கு போகிறாரு. அதே டைம் தேவியும் ரகசியமாக இவங்க மீட் பண்ணுறாங்களா, அங்கே தான் போகிறாரா அப்படின்றதுக்காக பார்க்கறதுக்காக பக்கத்தில் வெயிட் பண்ணி அவங்க 2 பேரும் ஒன்றா இருக்கும்போது இவங்க போயிட்டு கையும் களவுமாக பிடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா சரோஜாவை திட்டவும் செய்கிறாங்க. அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, 3 பசங்க இருக்காங்க, நான் இருக்கேன், இதெல்லாம் தெரிஞ்சு நீ இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர்கிட்டையும் பயங்கரமாக சண்டை போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் தன்னோட கணவர்கிட்ட இந்த தொடர்பை நீங்கள் விட்டுருங்க, நம்ம பழையபடி சந்தோஷமாக வாழலாம் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ஆனால் ராஜசேகர் மறுபடியும் சரோஜா கூட கான்டாக்டில் தான் இருந்திருக்காரு. இதை தெரிஞ்சு அடிக்கடி தேவி கணவரோட சண்டை போடவும் செய்கிறாங்க. ஸோ தினமும் உங்களுக்கு இதே சண்டையாகவே 2 பேருக்குள்ளே இருக்குது. ஒரு நாள் ஒரு கட்டத்தில் இனிமே இவரோட திருத்தவே முடியாது அப்படின்னு நினச்ச தேவி அவங்களோட 3 பசங்களையும் கூட்டிக்கிட்டு தன்னோட அம்மா வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறமா ராஜசேகர் அவரோட மாமியார் வீட்டுக்கு போயிட்டு மனைவியை திரும்பவும் வீட்டுக்கு வந்து தன்னோட வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு பல முறை கூப்பிட்டுருக்காரு. ஆனால் தேவி வர முடியாது அப்படின்னு ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்திருக்காங்க. சரியா நவம்பர் 28ஆம் தேதி ராஜசேகர் திரும்பவும் அரண்மனையூருக்கு போகிறாரு.
அப்போ தேவியோட அம்மா தோட்ட வேலைக்கு போயிடுறாங்க. அதனால தேவியும் பசங்களும் மட்டும்தான் வீட்டில் இருக்காங்க. அந்த டைம்ல 3 பசங்களும் ஒரு ரூம்ல தூங்கிட்டு இருக்காங்க. ராஜசேகர் தேவி கிட்ட ஃபர்ஸ்ட் அன்பா பேசுற மாதிரி பேசுறாரு. ஸோ பழசு எல்லாத்தையுமே விட்டுரு, இதுக்கப்புறமா நான் நீ நினைக்கிற மாதிரி இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள நம்ப வைக்கிற மாதிரி என்னென்னமோ சொல்றாரு. ஆனா தேவி தன்னோட முடிவில் இப்பவும் உறுதியாக தான் இருக்காங்க. நான் வரப்போறதில்லைன்னு சொல்லும்போது 2 பேத்துக்கு இடையில திரும்பவும் வாக்குவாதம் ஆரம்பிக்குது. அந்த டைம்ல கோவத்துல ராஜசேகர் தன்னோட மனைவியோட தலைமுடியை பிடிச்சி ஃபோர்ஸா அவங்க முகத்தை ஜன்னல் கம்பியில மோதுறாரு. அதுக்கப்புறமா அவங்களோட தலைய சுவத்திலையும் அடிக்கிறாரு. இதுல தேவி ரத்த வெள்ளத்துல அப்படியே கீழே விழுந்துடுறாங்க. அந்த டைம்லயும் தன்னோட மனைவி இப்படி ரத்த வெள்ளத்துல கிடக்குறாளே அப்படின்னு கொஞ்சம் கூட யோசிக்காத அந்த ராஜசேகர் அவரோட கையில கொண்டு வந்திருந்த கத்தியை எடுத்து மனைவியோட கழுத்தை அறுத்து கொலை பண்றாரு. அதுக்கப்புறமா அவங்களோட பாடியை மாமியார் வீட்டிலேயே போட்டுட்டு பசங்க 3 பேத்தையும் தன்னோட பைக்கில் கூட்டிகிட்டு போய் பூத்தாம்பட்டியில் இருக்க அவரோட பேரண்ட்ஸ் வீட்டில் விட்டுறாரு. அதுக்கப்புறம் அங்கே அவங்க அம்மா அப்பா எதனால் பசங்களை இங்கே கொண்டு விடுற அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை எனக்கு வேலை இருக்குது நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நேராக கிளம்பி சரோஜாவை பார்க்க வராரு. சரோஜா வீட்டுக்கு போன அவர் தன்னோட கள்ளக்காதலிக்கிட்ட மனைவி தேவியை கொலை பண்ண விஷயத்த சொல்கிறாரு. இதை கேட்ட சரோஜா, இனிமே நம்ம ராஜசேகர் கூட தாராளமாக உல்லாசமாக இருக்கலாம், இதை தடுக்கிறதுக்கு இனி தேவியால் முடியாது அப்படின்னு நினச்சி ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. போலீஸ்கிட்ட நம்ம மாட்டிக்காமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அங்கேருந்து கிளம்பி திருச்சியில் போயிட்டு தலைமறைவாகிறாங்க. இன்னொரு பக்கம் தேவியோட கொலை சம்பவம் பற்றி போலீஸ்க்கு தகவல் கிடைக்குது. அவங்களும் சம்பவ இடத்துல பாடியை கைப்பற்றி விசாரணையை தொடங்குறாங்க. தேவியோட அம்மா அப்பா அதே மாதிரி அங்கே சுற்றி இருக்கிறவங்க எல்லார்கிட்டையும் விசாரிக்கும்போது தேவியோட பசங்களும் ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாங்க. அப்பா தான் திரும்பவும் வீட்டுக்கு வந்தார், ஸோ அவங்க 2 பேருக்கு இடையில ஏதோ சண்டை வந்திருக்கு, அப்பா தான் அம்மாவை கொலை பண்ணிவிட்டு எங்களை கொண்டு போய் பாட்டி வீட்டில் விட்டுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 பசங்களுமே ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ பசங்களோட ஸ்டேட்மெண்ட் போலீஸ்க்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கவும் இந்த கொலையை பண்ணது ராஜசேகர் தான் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா ராஜசேகரை தேடுறதுக்கு தனிப்படை அமைச்சு அவரையும் தேடுறாங்க. சொந்தக்காரங்க கொடுத்த தகவல் படி ராஜசேகர் திருச்சியில் இருக்கிறது தெரிய வருது. அவரையும் சரோஜாவையும் அங்கேயே போயிட்டு போலீஸ் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா போலீஸ் நடத்தின விசாரணையில் ராஜசேகர் தன்னோட மனைவியை கொலை செஞ்சதை ஒத்துக்கிட்டாரு. போலீஸ்கிட்ட கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டில் தேவிக்கு தன்னோட தவறான உறவு தெரிஞ்சதால பழைய மாதிரி என்னால் சரோஜா கூட ஒன்றா இருக்க முடியல, தேவி இருந்தால் நம்ம 2 பேராலையும் சந்தோஷமாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சரோஜாவும் அடிக்கடி ராஜசேகர் கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம சரோஜா கூட சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினச்ச ராஜசேகர் தேவியை கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லியிருக்காரு. தேவியோட கொலையில் மறைமுகமாக சரோஜாவுக்கு தொடர்பு இருக்கனால 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணி போலீஸ் சிறையில் அடைக்கிறாங்க. கேஸ் இன்னமும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. மனைவி இல்லை அப்படின்னா சந்தோஷமாக இருக்கலான்னு நினச்ச 2 பேரும் தனித்தனியாக இப்போ சிறையில் கம்பி எண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்களோட காம ஆசைக்கு அநியாயமாக தேவியோட உயிர் போனது மட்டும் இல்லாமல் 3 பசங்களோட வாழ்க்கையும் இப்போ கேள்விக்குறியாக இருக்குது. சேர்ந்து வாழ பிடிக்கல அப்படின்னா ஜஸ்ட்டு தேவிக்கு இவர் விவாகரத்து கொடுத்துட்டு போயிருக்கலாம். அப்படி செஞ்சிருந்தா 3 பசங்களுக்கும் அம்மா அப்படிங்கிற ஒரு உறவு கடைசி வரைக்கும் இருந்திருக்கும். ஆனால் அவர் அந்த இடத்துல அதை செய்யவே இல்லை. தன்னோட மனைவியை பற்றி நினைக்கல அப்படின்னாலும் தன்னோட குழந்தைங்களை பற்றி நினச்சிருந்துருக்கலாம். இந்த சம்பவம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து இன்னொரு க்ரைமில் சந்திக்கலாம். நன்றி.